மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் பத்தி படிச்சோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேசஸ் அல்லது தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ் என்னென்ன இருக்குங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். வாயுக்களை வெப்பப்படுத்தும் முறைக்கு குளிர்விடச் செய்யும் முறைக்கும் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் என்று பெயர். ஒரு கேஸை வந்து வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்விடச் செய்தாலோ நமக்கு என்ன ஆகும், அந்த கேஸில் வந்து சம் சேஞ்சஸ் நடக்கும். இனிஷியலாக இருக்கக்கூடிய அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஃபைனலாக அது இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் சம் சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் என்னென்ன ப்ராசஸ்ங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், வெப்பப்படுத்தினாலோ அல்லது விரிவடை செய்தாலோ அதன் நிலையில் மாற்றம் ஏற்படும். இதன் விளைவாக வாயுக்களின் ப்ராப்பர்ட்டிகளான அழுத்தம், கொள்ளளவு, வெப்பநிலை முதலில் மாற்றம் ஏற்படும். தெர்மோடைனமிக் ப்ராசஸ். வாயுக்களை கீழ்கண்ட ப்ராசஸ்களில் விரிவடை செய்யவோ அல்லது வெப்பப்படுத்தவோ இயலும். எக்ஸ்பான்ஷன் ஆர் ஹீட் அடிஷன். என்னென்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அல்லது ஐசோகோரிக் ப்ராசஸ். ரெண்டாவது ப்ராசஸ் பேர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அல்லது ஐசோபேரிக் ப்ராசஸ். தென் தேர்ட் ஒன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் அல்லது ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஃபோர்த் ஒன் அடியபெட்டிக் ப்ராசஸ் அல்லது ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். ஃபிஃப்த் ஒன் பாலிட்ராபிக் ப்ராசஸ் அல்லது ஃபிஃப்த் ஒன் பேர் தான் பாலிட்ராபிக் ப்ராசஸ் தான். சிக்ஸ்த் ஒன் த்ராட்லிங் ப்ராசஸ். செவன்த் ஒன் ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் டோட்டலாக 7 ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸ்னால் என்ன, அதில் என்ன நடக்குங்கிறது நம்ம பார்ப்போம். இந்த ப்ராசஸ் எல்லாமே எதை பார்த்தீங்கன்னா ஒன்லி கேஸ், பேஸ்ட் ஆன் கேஸ். கேஸை வந்து வெப்பப்படுத்துவாங்க அல்லது குளிர்விட செய்வாங்க. அதனால் அது நமக்கு என்ன ஆகும், அந்த கேஸோட இனிஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஃபைனல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் உள்ள சேஞ்சஸ் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆயிருங்கிறத டிஃபைன் பண்ணலாம். தென் வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் ஐசோகோரிக் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம் அல்லது ஐசோகோரிக் ப்ராசஸ். mkg நிறையுள்ள ஒரு வாயுவை மூடிய ஒரு பாத்திரத்தில் வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர் செய்யும் போது அதன் கனளவு மாறாது, அதன் அழுத்தமும் வெப்பநிலையும் மாறுபடும். கொள்ளளவு மாறாததால் வேலையும் நடைபெறாது. எனவே தரப்படும் வெப்பம் முழுவதும் வாயுவினில் இன்டர்னல் எனர்ஜியாக சேமிக்கப்படும். ப்ரெஷர் வால்யூம், இந்த மாதிரி பிவின்னு சொல்லியிருக்காங்கல்லப்பா, இது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வால்யூம் அண்டு டிஎஸ்ங்கிறது டெம்பரேச்சர் என்ட்ரோபி. வரைபடத்தில் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் காட்டப்பட்டுள்ளது. அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கன்னா, அதனுடைய ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும்போது, நகரும் போது அந்த கேஸோட மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மற்றபடி மாறும். வால்யூம் வந்து மாறாது, மற்ற ப்ராப்பர்ட்டி வந்து மாறும். ஓகேங்களா? அதனது கான்ஸ்டன்ட் வால்யூம், நிலையான கொள்ளளவு, தமிழில் சொல்லணும்னா நிலையான கொள்ளளவு. சரிங்களா? இதில் பாருங்க பிவி அண்ட் டிஎஸ்னா என்ன சார் பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் ஒரு சின்ன கிராஃப் போட்டிருக்காங்க. அதாவது ப்ரெஷர் அண்ட் வால்யூம்குள்ள ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்குள்ள ரிலேஷன் எந்த மாதிரி மூவ் ஆகுது, அதே மாதிரி டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ரோபி. ஓகேங்களா? ப்ரெஷர்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், வால்யூம்னா உங்களுக்கு தெரியும். டெம்பரேச்சர்ங்கிறது பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி. என்ட்ரோபிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இமேஜினரி ப்ராப்பர்ட்டி that is based on the temperature. ஓகேங்களா? வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ட்ரோபியின் மதிப்பும் அதிகரிக்கும். வெப்பநிலையின் மதிப்பு குறையும் போது என்ட்ரோபியோட மதிப்பும் வேல்யூவும் குறையும். அதான அது டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ரோபி உள்ள ரிலேஷன். டெம்பரேச்சரும் என்ட்ரோபிங்கிறது வந்து டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான். சரிங்களா? டேராம் பாருங்க, கிராஃபில் வந்து ஹரிசாண்டலாக வால்யூம் எடுத்திருக்காங்க, வெர்டிகலாக என்ன எடுத்திருக்காங்க, ப்ரெஷர் எடுத்திருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஸ்டேஜ் 1ல் இந்த இருக்குது கேஸு, ஸ்டேஜ் 2க்கு மாறும்போது
வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகலை, என்ன வால்யூம் இருக்கோ அதே வால்யூம் தான் இருக்குது. தென் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா P1 நாட் P2, இதுதான் P2. ஸோ P1லேருந்து P2க்கு நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த டயராமில். அதே மாதிரி தான் டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயராம் பாருங்கள். ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 2க்கு வந்து நமக்கு என்ன ஆகுது, சம் ப்ராசஸ் நடக்குது, ஒர்க் நடக்குது. அதனால் நமக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து என்னது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. தென் டெம்பரேச்சர் ஆல்சோ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 2க்கு மாறும்போது டெம்பரேச்சர் மதிப்பும் என்ட்ரோபி மதிப்பும் அதிகரிக்குது. சரிங்களா? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்குரிய பிவிடிஎஸ் டயக்ராம் வந்து நம்ம பார்த்தாச்சு. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபார்முலா வந்து எதை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் பிவி அண்ட் டி, ப்ரெஷர் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். ஒரு வாயுவின் ஆரம்ப நிலை அழுத்தம் கொள்ளளவு P1 V1 T1, ஃபைனல் ஸ்டேஜில் வந்து P2 V2 T2 என கன்சிடர் பண்ணிக்கிறோம். தென் கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் படி B1 V1 by T1 is equal to P2 V2 by T2. இதில் வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட் இல்லை. நம்ம ஆல்ரெடி இந்த கேஸ் ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்ல லாஸ்ட் கிளாஸில் எப்படின்னு டிரைவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை என்ன பண்ணுறோம், நம்ம வால்யூம் கான்ஸ்டன்ட்ங்கிற அந்த கான்செப்டை, இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ரெஷர் கான்செப்டை இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அந்த கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷனுக்குரிய அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2க்குள்ள ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறோம். இதில் அப்புறம் என்ன பண்ணணும், P1 V1 by T1 is equal to P2 V2 by T2 இருக்குல்ல, இதில் V1 is equal to V2ன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா அது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். புரியுதுங்களா? V1 is equal to V2னா ஆரம்பத்தில் உள்ள கொள்ளளவும் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு இறுதியில் உள்ள கொள்ளளவும் சமம். அதனால V1 is equal to V2. ஓகே, தென் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது V1 V2 நமக்கு என்ன ஆகுது இல்லை சமம்னா என்ன ஆகும், நமக்கு கேன்சல் ஆகிடும்ல. ரெண்டுமே அந்த ஈக்குவேஷனுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ V1ம் V2வும் கேன்சல் ஆகும். ஸோ நம்ம ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா P1 by T1 is equal to P2 by T2. அல்லது இது எப்படி சார் இந்த ஈக்குவேஷனை மாற்றிடலாமா, T2 மேலே கொண்டு போகலாம், P1 கீழே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? T2 by T1 is equal to B2 by B1. Then work done W is equal to integration of BV BdV. சரிங்களா? ஸோ P is equal to நமக்கு கான்ஸ்டன்ட்னால நமக்கு என்னது P2 minus V1 வரும்போது வால்யூம் வந்து நோ சேஞ்ச். இனிஷியல் வால்யூம் ஃபைனல் வால்யூம் என்னது கான்ஸ்டன்ட் தானே. டிவின்னு என்ன அர்த்தம், இன்டகிரேஷன் படிச்சிருப்பீங்க. டிவிங்கிற என்னது டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது V2 minus V1. ஓகே, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 V1 is equal to V2. ஸோ டிவியோட வெளியே நமக்கு என்ன 0 ஆகும். ஸோ இது 0 வச்சுன்னா நமக்கு என்ன டோட்டலாக 0 தான். ஸோ W is equal to 0. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. சேஞ்ச் இன் எனர்ஜினா என்ன, எவ்வளவு அதனுடைய உள் ஆற்றல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. Del is equal to mCV into T1 integration of T1 of to T2 into TT. ஸோ நமக்கு ஈக்குவேஷன் என்ன ஃபார்முலா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா del is equal to m into CV into T2 minus T1 ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டுக்கணும். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல். ஓகே, then heat transfer Q is equal to W plus del U. You know, first law of thermodynamics. First law of thermodynamicsல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யாவும் இருக்கா, வெப்ப சக்தியை வேலையாகவும் வேலையை வெப்பாற்றலாகவும் மாற்ற முடியும். அது அப்படிதான் சொல்றாங்க. என்னது அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அவருடைய ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா Q is equal to W plus del U. உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் நம்ம W வெளி தெரியுமா, W வெளி ஆனது 0. ஓகே, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸை பொறுத்தளவு ஒர்க் டன் வேல்யூ வந்து 0. தென் 0 வெளியே தூக்கி என்ன பண்ணுறோம், இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா W plus del U. W வெளியே அளவு 0 plus del U. தென் நம்ம கிடைக்கக்கூடிய del U. del U ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், mCV into T2 minus T1. தென் ஃபைனல் நம்ம கிடைக்கக்கூடியது Q is equal to del U. Q is equal to del U. Q ஓட மதிப்பும் del U மதிப்பும் சமம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வேல்யூ வந்து 0. அடுத்து சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பி del H. del
H mcp into integration of T1 to T2 into Tt. Finally, we get mcp into T2 minus T1. Unit வந்து kilojoule. Change in entropy. Ts equal to mcv log base E into T2 by T1. இதை வந்து நீங்க log base E ன்னு சொல்றதை விட ln சொல்லிடலாம். காரணம் வந்து ரெண்டுமே சமம் தான். நீங்க உங்களுடைய சயின்டிபிக் கால்குலேட்டர்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது log suffix e போறதுக்கு பதிலா நீங்க என்ன டைரக்டா ln டைப் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபைனல் நமக்கு கிடைக்கக்கூடியது mcv ln of p2 by p1 t2 by t1 equal to p2 by p1. நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்துருக்கோம். இதை பார்த்துருக்கோம்ல. யூனிட் வந்து கிலோஜூல் பெர் கிலோவின். கிலோஜூல் பெர் கெல்வின். ஸோ பார்த்தீங்கன்னா யூனிட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், சேஞ்ச் இன் என்தால்பி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோஜூல். எல்லாத்துக்குமே அது யூனிட் வந்து கிலோஜூல் தான் இருக்க போகுது. பட் சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படின்னு வரும்போது யூனிட் வந்து கிலோஜூல் பெர் கெல்வின் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ரெண்டாவது பார்க்கக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அல்லது ஐசோபேரிக் ப்ராசஸ். நம்ம இதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் வால்யூம் கான்ஸ்டன்டாக இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படின்னா எந்த வெளி வந்து காமனாக இருக்க போது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1க்கும் ஸ்டேஜ் 2க்கும் என்னது நமக்கு ப்ரெஷரோட வெளியூ வந்து மாறப்போடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? P1 equal to P2 அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்மள டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. எம் கிலோகிராம் நிறைவுள்ள ஒரு வாயுவை மாறாத அர்த்தத்தில் வெப்பப்படுத்த கொள்வோம். கொள்ளளவில் மாற்றம் ஏற்படுவதால் தரப்படும் வெப்பமானது வாயுனுடைய இன்டர்னல் எனர்ஜி அதிகமாக்குவதோடு எக்ஸ்டர்னல் ஒர்க்கும் நடைபெறுவதும். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் பை பிவி மற்றும் டிஎஸ் டயராம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி இதுக்கும் ப்ரெஷர் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயராம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். பாருங்க அந்த டயராம் பார்க்கும்போது ஏன் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் வந்து சொல்கிறோம், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சொல்கிறோங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். கவனிங்க, இதானது அந்த ப்ரெஷர் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயராம். ப்ரெஷர் வால்யூம்னா இதான் ப்ரெஷர் வால்யூம் டயராம். அதாவது ஹரிசாண்டல் வால்யூம் வெர்டிகலாக ப்ரெஷருடைய ரீடிங் எடுத்துக்கிட்டு நம்ம டயராம் போட்டுறாங்க. ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா P1 equal to P2. பார்த்தீங்களா இங்கே என்ன வேல்யூ கட்டுதோ அதான் ப்ரெஷர் வேல்யூ. ஸோ P1 equal to P2. தென் ஆரோ மார்க்கால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா P equal to C போட்டுருக்காங்க சார். அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்ங்கிற சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒவ்வொரு ப்ராசஸுக்குரிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்குறோம். இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படின்னு கான்செப்ட் தெரிஞ்சுட்டா போதும். முக்கியமாக நீ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சிருந்தா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் நம்ம என்னென்ன ஃபார்முலா பார்த்தோம், பிவி ரிலேஷனில் என்னென்ன பார்த்தோம், அதே மாதிரி ஒர்க் டன் ஃபார்முலா என்ன, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா என்ன, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா என்ன, அதே மாதிரி சேஞ்ச் இன் என்தால்பிக்குரிய ஃபார்முலா என்ன, சேஞ்ச் இன் என்ட்ரோபிக்குரிய ஃபார்முலா என்ன. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வரிசையாக அந்தக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ்க்குரிய ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தாலே நான் கரெக்டாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயராமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. V1 equal to V2. தென் சம் ஒர்க் வந்து நடக்குது. ஸோ டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயராம் பொறுத்தளவு ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 2க்கு வந்து அது கேஸான வந்து வெப்பப்படுத்தப்படும் போது அதனுடைய ப்ரெஷர் வந்து மாறாமல் இருக்கும்போது நமக்கு டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ரோபி மதிப்பு நமக்கு என்ன இந்த டயராம் மூலமாக அதிகமாக இருக்கிறது தெரிய வருது. தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் PV அண்ட் T நம்ம ஆல்ரெடி தெரியும். கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் படி P1 V1 by T1 equal to P2 V2 by T2. இந்த ஃபார்முலா நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம்னா P1 by P2. ஏன் சார் இது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்னது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அதில் என்ன அப்ளை பண்ணோம்னா V1 is equal to V2 அப்ளை பண்ணோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதில் ப்ரெஷரோட வேல்யூ வந்து
ஈவன் சொல்லணும். ஸோ P1 equal to P2. இந்த வேல்யூவை இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? P1 பதிலா ரெண்டுமே சமம். P1 P2 சமம் நமக்கு என்ன ஈக்குவேஷனில் ரெண்டுமே ஈக்குவேஷனில் மேலே தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு கிடைக்கக்கூடியது V1 by T1 is equal to V2 by T2. V2 by T2. சார் இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதலாமா? எழுதிக்கலாமே. எப்படி? டெம்பரேச்சரை தனியாக கொண்டு வந்துக்கோங்க, வால்யூம் தனியாக கொண்டு வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான். T2 by T1 is equal to V2 by V1. ஓகே. தென் ஒர்க் டன் கூடிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா W is equal to P2 V2 minus P1 V1. இதில் ப்ரெஷர் வந்து நமக்கு ரெண்டுமே காமன் தானே. ஸோ P2 is equal to P1. ஸோ இதில் P காமன் வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? P into V2 minus V1 இந்த இருக்குல்ல, P into V2 minus V1. P1 P2 சேம் ரீடிங் தான். ஏன் சார் இங்கே மட்டும் கேன்சல் ஆகுது, இங்கே ஏன் கேன்சல் ஆகலை அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இது வந்து கழித்தலில் இருக்குது. கழித்தல் இருந்தால் அது கேன்சல் ஆகாது, காமனாக வெளியே வந்துடும். புரியுதா? அதனால் இங்கே வந்து இப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக வேல்யூ வந்து கேன்சல் ஆகும். ஓகே. இதை எப்படி சார் எழுதலாம்? MR into T2 minus T1 எழுதலாம். இதே உங்களுக்கு தெரியும், கேஸ் ஈக்குவேஷன் தெரியும். PV is equal to MRT. அதை என்ன பண்ணுறாங்க? இங்கே அப்ளை பண்ணுறாங்க. P2 V2 is equal to MRT2. P1 V1 is equal to MRT1. MR காமன் எடுத்தோம்னா T2 minus T1. அவ்வளோதான். ஓகேவா? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா டெல் இஸ் equal to MCV into T2 minus T1. ஹீட் சப்ளைடு Q is equal to W plus TU. என்ன ஃபார்மில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா MCP into T2 minus T1 கிலோ ஜூல். சேஞ்ச் இன் என்தால்பி வந்து பார்த்தீங்கன்னா டெல் H is equal to MCP into T2 minus T1. பாருங்க, ஹீட் சப்ளைட் Qவோட வேல்யூவும் சேஞ்ச் இன் என்தால்பி ரீடிங்கும் ஃபார்முலாவும் சமமாக இருக்கு. யூனிட் வந்து காமனாக வச்சுக்கோங்க. சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா MCP into log E V2 by V1 கிலோஜூல் per Kelvin. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பார்த்துட்டோம், கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்த்தது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஓகேவா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் இதில் என்ன சார் சொல்ல வர்றாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கு, பட்டு வால்யூமும் ப்ரெஷரும் மாறுபடுது. இன்டர்னல் எனர்ஜி, ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும், 0 ஆயிரும். அதே போல் சேஞ்ச் இன் என்தால்பியோட வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். ஸோ அதுக்குரிய ப்ரெஷர் வால்யூம் அண்டு PVTS டயக்ராம் தான் இருக்கு, பார்த்துக்கோங்க. P1 to P2. ஓகே. டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகல, ஸோ டெம்பரேச்சர் வந்து அது நாட் சேஞ்ச். ஸோ டெம்பரேச்சர் வந்து நாட் சேஞ்ச் அண்ட் ஆல்சோ என்ட்ரோபி வந்து சம் சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் ஒர்க் வில் பி டன். ஓகே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபியோட வேல்யூ கொஞ்சம் கான்ஸ்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா PV is equal to கான்ஸ்டன்ட். PV is equal to கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னா டெம்பரேச்சர் is equal to கான்ஸ்டன்ட். ஓகே. கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா T1 T2 கேன்சல் ஆகுது. ஸோ நமக்கு கிடைக்கிறது P1 V1 is equal to P2 V2. Then work done is equal to W is equal to V1 log base E V2 by V1. இது எப்படி எழுதலாம்னா MRT P1 V1 பதிலாக நம்ம கேஸ் ஈக்குவேஷன் படி MRT சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. ஸோ MRT into log base E V1 by V2 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். எப்படி சார்? இதான் ஃபார்முலா வந்து இதுதான். ஓகேவா? மெயின் ஃபார்முலா வந்து இதுதான். இந்த ஃபார்முலாவில் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2 by V1 எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த PV டெலிஸ்ட் வச்சு சொல்கிறாங்க. P1 V1 is equal to P2 V2. ஸோ நம்ம என்ன ஆல்ரெடி சொல்லிக்கோம்ல, ஒரு டைம் P1 கொண்டு போனால் V2 by P1 வந்துருமா, V2 கொண்டு வந்தால் V1 by V2 வருமா. ஸோ இது எப்படி எழுதலாம்னா V1 by V2 is equal to P2 by V1 எழுதலாம். ஓகேவா? அல்லது அதர்வைஸ் எப்படி எழுதலாம்? V1 by P2 is equal to V2 by V1 எழுதலாம். புரியுதா? வேற ஒன்றும் இல்லை, இது மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடியதை ஈக்குவல் டு அந்த பக்கம் போது வகுத்தில் வரப்போகுது, இங்கிட்ட மல்டிப்ளிகேஷன் இங்கிட்ட வரும்போது வகுத்தில் வரப்போகுது, அவ்வளோதான். புரியுதா? ஸோ P1 V1 log V2 by V1 நம்ம கிடைக்கக்கூடியது இந்த வேல்யூ. சேஞ்ச் இன் எனர்ஜி மதிப்பு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்னால நமக்கு 0. ஹீட் சப்ளைட்
Q is equal to W plus del U. நமக்கு del U ஓட மதிப்பு 0 ஆயிருமா? ஸோ Q ஓட வெளியே என்னது? W. W என்ன பண்ணுறோமோ அதை தான் எழுத போகிறீங்க. சேஞ்ச் இன் என்தால்பி ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெம்பரேச்சர் பேஸில் உள்ளதான் 0 ஆக போகுது. சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து முக்கியமானது. del S equal to mr log the V2 by V1. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணிக்கோம் இது வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்க்குரிய ஃபார்ம்லாம் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.